இந்த ஸ்லீவை எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸ்லீவோட லென்த் வந்து 5.5 இன்ச்சஸ், ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சஸ், என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 14 இன்ச்சஸ், கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சஸ். ஸோ இங்க கீழே இருக்க பேண்ட் வந்து நான் ஒரு 1 இன்ச்சஸ்ல தரேன். அப்போ ஸ்லீவ் லென்த்ல இருந்து பேண்ட் சைஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4.5 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ லென்த் வந்து 4.5 இன்ச்சஸ். தென் மேலே ஜாயினிங் ஒரு 1/2 inch, கீழே ஜாயினிங் ஒரு 1/2 inch, டோட்டல் 5.5 இன்ச்சஸ். பஃபுக்கு நான் ஒரு 4.5 இன்ச்சஸ் அன்ஃபோல்ட்ல இருந்து லீவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் வந்து லீவ் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு 4.5 இன்ச்சஸ் வந்து பஃபுக்கு லீவ் பண்ணிக்கிறேன். தென் இது ஃபுல்லாமே நம்மளோட பஃப் ஏரியா. இதுக்கப்புறம் தான் நம்ம அஸ் யூஷுவல் ஸ்லீவ் வந்து வரையணும். ஸோ கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சஸ். ஸோ இங்க இருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்க இருந்து கிராஸா நம்ம ஆர்ம் ஹோல் டிவைட் பை 2. என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 14. ஸோ அதுல பாதி 7 இன்ச்சஸ். தென் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பஃப் ஸ்லீவ்க்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தேவையில்லை. நம்ம பாடிஸ்லேயே ஃப்ரண்ட் கட் பண்ணியிருப்போம். எப்படியா இருந்தாலும் நமக்கு பஃப் ஹைலைட் பண்ணி தான் காட்டும். அதனால சென்டர்ல இருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்க இருந்து ஒரு 1/2 inch மேல மார்க் பண்ணி இதை கொண்டு போய் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் என்னோட ஸ்லீவ் ரவுண்ட்ல பாதி, என்னோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சஸ், இதுல பாதி 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் சீம் அலவன்ஸ் ஒரு 1 inches. அவ்வளவுதான், நம்மளோட பஃப் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்க வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்து இருக்கும். ஸோ இங்க இருந்து ஒரு 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. 2 inches மார்க் பண்ணிட்டு இதையும் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஸ்லீவோட பேட்டர்ன். இதே அளவுல லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஷீட் அளவுக்கு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கோங்க. தென் நமக்கு எங்க இருந்து பஃப் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. தென் ஸோ ப்ளீட் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து இருக்கும். தென் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணும். இந்த பேண்டோட சைஸ் வந்து 1 inch. ஸ்லீவையும் பேண்டையும் அட்டாச் பண்றதுக்கு ஒரு 1/2 inch, மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அட்டாச் பண்றதுக்கு ஒரு 1/2 inch. ஸோ இதோட வித் வந்து 2 inches. தென் இதோட லென்த் வந்து இங்க சென்டர்ல இருந்து இப்படி கிராஸா வைக்கும் போது என்ன லென்த் வருதோ இதுல இருந்து ஒரு 1 inches எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க. இந்த லென்த் அண்ட் வித்ல மெயின் ஃபேப்ரிக்ல 2 பீஸ் எடுத்துக்கோங்க, லைனிங்ல 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட்ல பிளேஸ் பண்ணிட்டு எல் ஷேப்ல 1/2 inch ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 எட்ஜஸும் ஃபினிஷ் ஆனதை வந்து கரெக்டா இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவோட சென்டரையும் பேண்டோட சென்டரையும் இப்படி ரைட் சைட் ஃபேசிங்ல இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ஸோ சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இப்படி லெஃப்ட் சைட்ல அடிக்கணும். தென் அதுக்கப்புறம் இப்படி ரைட் சைட்ல வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பேண்ட் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி லுக் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாத்துலயுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சீரீஸா போலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஷேர் பண்றேன் எல்லா டிப்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.